வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மர்ம கதைகள். ராத்திரி நேரம் தனியா இருக்கீங்களா? குறிப்பா நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களா நீங்க? அப்போ இந்த கதையை கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கமே வராது. நம்மள பல பேர் ஹைவேஸ்ல இருக்கிற பெட்ரோல் பங்க், டீ கடைகளை ராத்திரி நேரத்துல பாத்திருப்போம். அங்க தனியா வேலை பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுல ஒரு ஹைவே பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கும்போது நடந்த உண்மை சம்பவம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மர்ம கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். என் பேரு திவ்யா. நான் ஒரு காலத்துல திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ஹைவேல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல அது கூடவே இணைஞ்சிருக்கிற ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு காலத்துலன்னு சொல்றதுக்கு காரணம், அன்னிக்கு ராத்திரி நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உசிரே போனாலும் இனிமே நைட் ஷிஃப்ட் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு சின்ன பெட்ரோல் பங்க். பகல்ல வேணா கூட்டம் இருக்கும், ஆனா ராத்திரி ஆயிட்டா காக்கா கூட இருக்காது. என்னோட வேலை என்னன்னா, கடையில இருக்கிற சாமான்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும், கவுண்டரை துடைக்கணும், அப்பப்போ வர்ற லாரி டிரைவர்கள் இல்ல வழிப்போக்கர்களுக்கு பில் போடணும், அவ்வளவுதான். அன்னைக்கு நடந்த விஷயம் என் கண்ணுக்குள்ள இன்னும் அப்படியே நிக்குது. மணி சரியா ராத்திரி 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல லாரிங்க வர்றது கூட குறைஞ்சு போச்சு. நான் சும்மா பொழுத ஓட்டுறதுக்காக போனை நோண்டிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் உள்ளேயே இருந்ததால சரி கொஞ்சம் காத்து வாங்கலாம்னு கடைக்கு வெளியே வந்தேன். அப்போ மார்கழி மாசம் வேறயா, வெளியே செம்ம குளிரு. 2 கையையும் தேய்ச்சிக்கிட்டே புகைய மூச்சு காத்து விடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கிங் ஏரியா முழுக்க காலியா இருந்துச்சு. அந்த பெட்ரோல் போடுற மிஷின், அந்த தார் சாலை, அதுக்கப்புறம் நீண்ட தூரத்துக்கு இருட்டடிச்ச முட்செடிகள், இத தவிர வேற ஒண்ணுமே இல்ல. தூரத்துல இருக்கிற அந்த பெட்ரோல் நியான் போர்டு மட்டும் மின்னி மின்னி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹைவே ரோட்ல லைட்டா பனிமூட்டம் இருந்ததால எதையும் தெளிவா பார்க்க முடியல. அவ்ளோ அமைதி. ஆனா அது ஒரு மாதிரி அமானுஷ்யமான அமைதி. சரி உள்ள போலாம்னு நான் திரும்பின போதான் என் கண்ணுல அது பட்டுச்சு. என் கண்ணுல பட்ட அந்த உருவத்தை பார்த்ததும் ஒரு நிமிஷம் என் உடம்பே நடுங்கிருச்சு. அந்த பெட்ரோல் மிஷினுக்கு பின்னாடி ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருந்தான். அவ்ளோ நேரம் நான் அங்கதான் இருந்தேன். அவன் எப்ப வந்தான்? எப்படி நான் அவனை கவனிக்காம விட்டேன்? அவன் ஒரு கருப்பு கலர் ஹூடி போட்டிருந்தான். தொப்பிய தலைக்கு மேல இழுத்து விட்டுட்டு 2 கையையும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அசையாம நின்னுக்கிட்டு இருந்தான். அங்க ஒரு கார் கூட இல்ல. சோ அவன் கண்டிப்பா பெட்ரோல் போட வரல. அதே சமயம் அவன் கடைக்குள்ளயும் வரல. சும்மா அங்கேயே நின்னுக்கிட்டு பாதி திருமண வாக்குல என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். முதல்ல சரி யாராவது வண்டிக்காக வெயிட் பண்றானோன்னு நினைச்சேன். ஆனா அவன் நிக்கிற ஸ்டைலே எனக்கு சரியா படல. ஒரு மாதிரி வட்டமா அங்கேயே சுத்திக்கிட்டு என்னையே நோட்டம் விடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. வேகமா கடைக்குள்ள போயிட்டேன். ஆனா கண்ணாடி வழியா அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது வண்டியிலயோ பைக்கிலயோ வந்தா நல்லா இருக்குமேன்னு வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மெதுவா கடைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல மெதுவா வந்தவன் திடீர்னு ஏதோ முடிவு பண்ணுன மாதிரி வேகமா கதவு தள்ளிட்டு உள்ள வந்தான். நேரா கவுண்டர் கிட்ட வந்து நின்னான். எதுவும் பேசல, என்னையே உத்து பாத்துக்கிட்டே இருந்தான். என்னை எடை போடுற மாதிரி இருந்துச்சு அவனோட பார்வை. திடீர்னு ஒரு மாதிரி பதட்டமா ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி, மேடம், என் கார் அங்க வெளியே பிரேக் டவுன் ஆகிடுச்சு, பேட்டரி போச்சு போல, ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லனா கொஞ்சம் பெட்ரோல் வேணும் அடுத்த ஊர் வரைக்கும் போக அப்படின்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போச்சு. ஏன்னா அவன் சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு எனக்கு தெரியும். அவ்ளோ கேவலமா நடிச்சா நான் நம்பிருவேன்னு அவன் எப்படி எதிர்பார்த்தான்? சார், வேணும்னா நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு ஃபோன் பண்றேன், வண்டி வந்து டோ பண்ணிட்டு போகும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் ஐயையோ அதெல்லாம் வேண்டான்னு வேகமா தலையாட்டிட்டு, ஒரு டார்ச் லைட் இருந்தா கொடுங்க, இல்லனா நீங்க வந்து கொஞ்சம் இன்ஜினை செக் பண்ண ஹெல்ப் பண்ணா போதும்னு சொன்னான். இப்போ எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அவன் பேசின விதம், அவன் என்ன பார்த்த விதம் எல்லாமே ஏதோ ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நேரத்துல வர்றவங்க ஒரு மாதிரி விசித்திரமா தான் இருப்பாங்க. சரி, இவன் உண்மையிலேயே உதவி கேக்குறானால் இல்ல போதையில ஒளர்றானான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உங்க கார் எங்க இருக்குன்னு நான் கேட்டேன். இதோ அந்த ஹைவே என்ட்ரன்ஸ் தாண்டி நிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி இருந்த சிசிடிவி மானிட்டரை கைய நீட்டி காட்டினான். நான் திரும்பி அந்த ஸ்கிரீனை பார்த்தேன். எனக்கு தூக்கி வாரி போச்சு. நிஜமாலவே அங்க ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்துச்சு.
அடப்பாவி, இவன் நிஜமாலவே ஹெல்ப் தான் கேக்குறானோன்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன். ஆனா அடுத்த செகண்ட் எனக்கு பொறி தட்டுச்சு. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்தேன். அங்க எறும்பு கூட இல்ல. அப்படி ஒரு கார் அங்க நின்றிருந்தா கண்டிப்பா நான் பாத்திருப்பேன். திரும்ப அந்த மானிட்டரை உத்து பார்த்தேன். அப்போதான் அந்த காருக்கு பின்னாடி லேசா ஏதோ அசைற மாதிரி இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் அந்த காருக்கு பின்னாடி பதுங்கி உட்கார்ந்துகிட்டு இருந்தான். என் முதுகு தண்டுல சில்லுன்னு ஒரு பயம் பரவுச்சு. இவன் தனியா வரல, இவனோட கூட்டாளியும் வெளியில இருக்கான். நான் பதட்டத்தை காட்டிக்காம ஒரு பொய்யான சிரிப்ப வரவழைச்சேன். சரி சார், நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா என் ஃபோன் உள்ள ஆபீஸ் ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி மெதுவா திரும்பினேன். அவன் கண்ணுல இருந்து மறைஞ்ச அடுத்த நொடி கவுண்டருக்கு கீழே இருந்த எமர்ஜென்சி அலாம் பட்டனை ஓங்கி அடிச்சேன். வீல் வீல்னு அலாரம் சத்தம் கடையவே அதிர வச்சுது. அவன் என்ன தாக்க வருவான்னு எதிர்பார்த்து நான் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் பண்ணது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அலாரம் சத்தத்தை கேட்டதும் அவன்கிட்ட இருந்த அந்த பதட்டம், நடிப்பு எல்லாம் காணாம போயிடுச்சு. அவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறிடுச்சு. கூலா ரிலாக்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் சிரிச்சான் பாருங்க, ஒரு சிரிப்பு. ஐயோ, அது பயந்த சிரிப்பு இல்ல, ஏமாந்துட்டோமேங்கிற சிரிப்பும் இல்ல. உனக்கு இவ்ளோதான் டைம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நக்கலான சைக்கோத்தனமான சிரிப்பு அது. நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தேன். அடுத்த நிமிஷம் அவன் மின்னல் வேகத்துல திரும்பி ஓட ஆரம்பிச்சான். நான் வேகமா மானிட்டர் கிட்ட ஓடி போய் பார்த்தேன். அவனும் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவனும் காட்டு பக்கமா ஓடி போயிட்டாங்க. யாரும் காருக்குள்ள ஏறல. கார் மட்டும் அனாதையா இன்ஜின் ஆஃப் ஆகி ஹெட்லைட் இல்லாம அங்கேயே நின்னுச்சு. போலீஸ் வந்தப்போ அந்த கார் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அந்த 2 பேரையும் காணோம். கால் தடம் கூட இல்ல. அப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு விஷயத்த சுட்டி காட்டினார். அத பார்த்தப்போதான் எனக்கு உயிரே போச்சு. அந்த காரோட முன் சீட் பேசஞ்சர் கதவு லேசா திறந்திருந்துச்சு. அதாவது இவன் உள்ள ஏங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதும், இன்னொருத்தன் காருக்கு பின்னாடி பதுங்கி இருக்கும்போதும், 3வது ஒருத்தன் அந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். போலீஸ் என் வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த கார் 1 வாரத்துக்கு முன்னாடி 100 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு இடத்துல திருடப்பட்ட காராம். அந்த காருக்கு சொந்தக்காரங்க யாரும் புகாரும் கொடுக்கல, வேற எந்த கிரைம் லிஸ்ட்லயும் அது வரல. சும்மா அனாதையா எந்த விளக்கமும் இல்லாம அந்த நடுபாதையில அது நின்னது மர்மமாவே இருந்துச்சு. இது நடந்து மாச கணக்காயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் கூட போறதில்ல. எதுக்காக இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் கடைகளை அவனுங்க டார்கெட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இனிமே என் ஜென்மத்துக்கும் நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகவே மாட்டேன். கேக்கும்போதே உடம்பு சிலுக்குதுல்ல. அந்த பொண்ணு மட்டும் அன்னைக்கு அந்த சிசிடிவி மானிட்டரை உத்து பார்க்காம இருந்திருந்தா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய திகில் சம்பவங்கள், அமானுஷ்ய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம மர்ம கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த வீடியோ போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல இதை விட ஒரு பயங்கரமான சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உஷாராயிருங்க. நன்றி, வணக்கம்.